தமிழக நெடுஞ்சாலைகளில் உள்ள 20 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்துள்ளது. சுங்கச்சாவடிகளில் கார் மற்றும் கனரக வாகனங்களுக்கான கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகிலுள்ள கப்பலூர் சுங்கச்சாவடியில் 5 முதல் 10 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் நாளொன்றுக்கு 15 முதல் 20 முறை சுங்கச்சாவடியை கடக்கும் வாடகை கார் ஓட்டுநர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. கட்டண உயர்வால் பொதுமக்களுக்கும் கூடுதல் சுமை ஏற்படும் என தெரிவித்துள்ள வாடகை கார் ஓட்டுநர்கள் இந்த புதிய கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரைக்கு நாங்கள் லோடு ஏற்றி வரோம், லாரியில் வந்து லோடு ஏற்றி வரோம் சார். வர வழியில் 9 டோல்கேட் இருக்குது. மொத்தம் 9 டோல்கேட்டுக்குமே இப்போ நேற்று வந்து ஒவ்வொரு டோல்கேட்டு 10 ரூபா ஏற்றிருக்காங்க. 10 ரூபா ஏற்றினோம்னா 9 டோல்கேட்டுக்கு ஒரு நாளைக்கு 90 ரூபா வருது. நாங்கள் பார்ட்டிகிட்ட போய் டோல்கேட்டு காசு ஏற்றிருக்காங்க, எங்களுக்கு காசு கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம்னா தர முடியாது, நீங்கள் அது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் லாரி தொழில் சும்மாவே நலிவடைஞ்சு வந்துகிட்டு இருக்கு. இதில் டோல்கேட்டு வந்து ஒவ்வொரு தடவை ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது எங்களால் லாரி தொழில் பண்ண முடியாத சூழ்நிலை உருவாயிருக்கு சார். மதுரையில் லோக்கல் ஓட்டும் போது இந்த டோல்கேட்டை வந்து ஒரு 10-15 தடவை கிராஸ் பண்ண வேண்டியது இருக்குது. 10-15 தடவை கிராஸ் பண்ண வேண்டியதுனா ஒரு தடவைக்கு 10 ரூபானா 150 ரூபா ஆகுது. 150 ரூபாலேருந்து 200 ரூபா வரையும் ஆகுது. இதை வந்து நம்ம கஸ்டமர்ட்டையும் கேட்க முடியாது, கஸ்டமர்கிட்ட கேட்கவும் முடியாது, நம்ம அதே மாதிரி ஏற்றுற இடத்துலையும் கேட்க முடியாது. இது வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குது.